ஐயா, ஒருத்தருடைய செல்வாக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு கட்சிக்கு மக்களிடையே செல்வாக்கு இருக்குது அப்படின்னோம்னா, அந்த கட்சி சார்பாக நீண்ட காலம் இருந்த அந்த அந்த பகுதி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் அந்த செல்வாக்கு இருக்கும். செல்வாக்கு யாருக்குமே இல்லாத இருக்காது. இதுதான் இந்த பாஜகவுக்கு புரியாத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி செல்வாக்குன்னுவாங்க. கட்சி செல்வாக்கு மட்டும் இல்லை. அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? பன்னீர்செல்வம் 3,42,000 ஓட்டு. சும்மாவா அது? அதிமுக இரட்டை இலட்சணத்தை எதிர்த்து வாங்குறாரு. எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? 2.25 லட்சம். யார்? டிடிவி தினகரன். இப்படி அவங்கெல்லாம் ஹெவி வெயிட்ஸ். அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் செல்வாக்கு இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி உள்ள சட்டப்பேரவை தேர்தல்கள்லேயும் வரும். அப்படிப்பட்டவங்க ஒரு 40-45 பேர் ஓபிஎஸோடு இருக்காங்க. அவங்கள நிறுத்தணும்னா 20,000 ஓட்டை க்ளீனாக 20-30,000 ஓட்டை க்ளீனாக பிரித்து எடுத்துகிட்டு தோக்கடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு தெரியல ஓபிஎஸ்னா ஒன்றும் இல்லாத ஓபிஎஸ் தமிழ்நாடு அளவில் சோபிக்க முடியாது தான். ஆனால் தமிழ்நாடு அளவில், தென் மாவட்டங்கள் அளவில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 50,000 ஓட்டை பிரித்து உங்களை காலி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உணருது பாஜக. இந்த அதிமுக நம்மளுக்கு போதாது, இதை பலப்படுத்தணும், சீட்டையும் வாங்கிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். இது அதனுடைய நோக்கம். அதிமுக பலப்படுத்தணும். முழுங்க போகிற கட்சி ஒல்லியாக இருந்தால் நல்லது தானே, முழுங்கிறதுக்கு ஈஸி தானே. ஆனால் இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னோம்னா, இவங்களை உள்ளே கூப்பிட்றதன் மூலமாக கட்சி பலமடையும். எடப்பாடி பலவீனப்படுவார். நாளைக்கு நிறைய சீட்டை நம்ம விட்டுடலாம். ஏன்னா எடப்பாடி பலவீனப்பட்டால் தான் நம்மளுக்கு நிறைய சீட்டு கிடைக்கும். அதை அவர் பார்க்குறாரு. இப்போ இவருக்கு என்ன, கேஎஸ் உங்கள்கிட்ட நம்ம தான் அடுத்த பொதுச் செயலாளர்.